ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சிக்கன் கோலா உருண்டை குழம்பு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. சிக்கன் போன்லெஸ் சிக்கன் தான், ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் சேர்க்கணும். தேங்காய் அரிஞ்சிக்கிட்டாச்சு. பல்லாரி வெங்காயம் 1, பொட்டுக்கடலை கொஞ்சம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லி புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். நம்ம சிக்கனாகவே செய்வோம். இந்த மாதிரி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். குழம்பும் நல்லாயிருக்கும், வறுவலும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் சிக்கன் வேணும்னு சொல்கிற குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டுடலாம். எல்லாத்தையும் அரைச்சாச்சு. கொஞ்சம் குறப்பாக அரைச்சாலும் நல்லாயிருக்கும். வெண்ணெயாக அரைச்சி சாப்பிட்ணுன்னாலும் வெண்ணெயாக அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை கோலா உருண்டையாக நம்ம பிடிக்கணும். உப்பு சேர்க்கலை, அதனால் இப்போ தான் உப்பு சேர்க்குறேன். கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்தா மணமாகவும் இருக்கும், செரிமானத்துக்கும் நல்லது. சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்துக்கிட்டுலாம். இந்த மாவு ஃபுல்லாக எல்லாம் எடுத்தாச்சு. குழம்புக்கு தனியாக, வறுவலுக்கு தனியாக கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சிக்கலாம். பல்லாரி, தக்காளி, மல்லி புதினா, கருவேப்பிலை, கத்திரிக்காய் அது மாதிரி நீல வாக்கில் எடுத்து நம்ம வறுத்துக்கணும். தேங்காய் அரைச்சிக்கிட்டாச்சு. தயிர் கொஞ்சம், புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டுலாம். இதுக்கு தேவையான மசாலா: கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1½ ஸ்பூன், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், தாளிக்க கொஞ்சம் கறிவடகம். புளி கரைசலை ரெடி பண்ணிக்கிட்டு அதில் எல்லா மசாலாவையும் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூளை மட்டும் சேர்க்கல, தாளிக்கும்போது சேர்த்துக்கலாம். மசாலா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ வானலியில் நம்ம குழம்பு தாளிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை போட்டு வதக்கிக்குவோம். சிக்கன் கோலா உருண்டை நம்ம கறி குழம்பு டிசைனில் தான் நம்ம செஞ்சாவது. கொஞ்சம் புளி சேர்த்தாவது. புளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கத்திரிக்காயும் கொஞ்சம் வதக்கிக்கணும். வறுத்த மாதிரி கத்திரிக்காய் வந்துடுச்சுன்னா அந்த குழம்பு இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாம் வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், மல்லி புதினா, கருவேப்பிலை, இப்போ நம்ம கறிவடகமும் மிளகாய் தூளும் சேர்க்கணும். முதல்ல கறிவடகம் போட்டோன்னா கருகி போயிடும்.
சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது மிளகாய்த்தூள். இது எல்லாம் நமக்கு பச்சை வாசனை போன பிறகு தயிர் சேர்த்தாச்சு. இப்போ மசாலா கலவையை இதில் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். தேங்காய் அரைச்சதை சேர்த்தாச்சு. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம். கொதிக்கும் போதே நம்ம இந்த கோலா உருண்டையை போட்டு வேக வைக்கணும். கொதிக்க ஆரம்பிக்கும் போதே போட்டுடலாம், அப்போ தான் நமக்கு வேகும். நம்ம குழம்பு கொதித்து கடைசியாக போடலாம் அப்படின்ட்டு போட முடியாது. இது நமக்கு ஒரு 10 நிமிஷம் வெந்து கொடுக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா வெந்திருக்கும். குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போதே இந்த கோலா உருண்டையை சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சோன்னு நமக்கு வெந்து குழம்பு ரெடி. அடுத்தது கோலா உருண்டை ஃப்ரை பண்ணுறதை பார்க்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு உருண்டையாக போட்டு நம்ம வறுத்து எடுக்கலாம். நல்லா சூடாக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் சிம்பிள் பண்ணிக்கலாம். உள்ளே நமக்கு வேகணும். லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வறுத்தா உள்ளே நல்லா வெந்துடும்.